ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, கோட்டையை பிடிக்கப் போவது யார் நிகழ்ச்சிக்கு உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. ஒவ்வொரு தொகுதியாக நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த தொகுதி ஏற்கனவே நம்ம முதற்கட்ட கள ஆய்வு செய்து அதனுடைய தரவுகளை உங்கள் முன் வச்சோம். இப்பொழுது அந்த தொகுதி யாருக்கு சாதகமாக இருக்குன்னா, தேர்தல் முடிஞ்சிருச்சு. தேர்தல் காலத்தில் நடந்த பரப்புரை அது எந்த அளவுக்கு தாக்கம், தேர்தல் முடிஞ்சிருக்கு, அங்கே மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு போய் கள ஆய்வும் செய்திருக்காங்க நம்முடைய செய்தியாளர்கள். அதை தான் உங்கள் முன் நாம் வைக்கிறோம். அந்த வகையில் நாம் இன்று எடுத்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரியலூர் சட்டமன்ற தொகுதியை எடுத்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 2021 85% வாக்குப்பதிவு நடந்தது. இப்போ 87%. ஸோ மற்ற மாவட்டங்களில் இருக்கிறது மாதிரி அப்படியே பெரிய அளவுலலாம் ஆகலை. அதே போல் இன்னொரு விஷயத்தையும் பார்க்குறோம். இங்கே எஸ்ஐஆர்னால நீக்கப்பட்ட வாக்குகளே கூட பார்த்தீங்கன்னா 3810 தான். ஸோ மிக குறைந்த அளவு தான் இங்கே அந்த தாக்கம் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்முடைய முதற்கட்ட கள ஆய்வில் தாமரை எஸ் ராஜேந்திரன் அவர் தான் முன்னிலையில் இருப்பதாக கள ஆய்வு மேற்கொண்ட பிரகாஷ் சொன்னார். இப்பொழுதும் அதே நிலை தான் நீடிக்கிறதா அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம் ராஜேஷ். வணக்கம். எப்படி நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க தாமரை எஸ் ராஜேந்திரன் அவர் தான் முன்னிலைன்னு, இப்பொழுதும் அதே கருத்தில் இருக்கீங்களா இல்லை உங்க கருத்தை மாத்திக்க போறீங்களா? நிச்சயமா அவரு தான், அதுல மாற்று கருத்தே இல்லை. இப்போ இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு ஏற்கனவே சொன்னது மாதிரி போன முறை 85% வாக்கு, இந்த தடவை 87% வாக்கு இருக்கு. அப்புறம் எங்க பார்த்தாலும் சொல்றாங்க இளைஞர்களும் பெண்களும் சாரை சாரையாக வாக்கு போட்டாங்க, எல்லாமே தாவேக்காக்கு தான் வாக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த தொகுதியில எப்படி இருந்தது? இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவுக்கு வாக்குகள் போயிருக்கு. ஆனா இப்ப நம்ம சென்னை அப்புறம் தென் மாவட்டம் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்க தாவேக்காவுக்கு வாக்குகள் குறைவுதான். இங்க பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது இந்த மாவட்டத்துல ரொம்ப வலுவா இருக்கும். பாமக, விசிக அப்படிங்கிறது ரொம்ப வலுவா இருக்கும். சோ அதை வீழ்த்திட்டு விஜய் உள்ள வர்றதுங்கிறது வந்திருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் மத்த ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது இங்க கொஞ்சம் கம்மியா தான் ஓட்டு வாங்குவாரு. ஆனா இங்கே அதிகமா அவர் யாருடைய வாக்குகளை பிரிக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் இங்க இருக்கு களம். இந்த அரியலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க நம்ம முதல் தடவையே சொல்லியிருக்கோம், இங்க வன்னியர்கள் உடையார்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதி. சோ இந்த தடவை ஐஜேகேவும் கூட்டணி வந்திருக்கு அதிமுகவோட. அதனால அரியலூர் தொகுதியில இருக்கக்கூடிய உடையார் வாக்குகளும் அவருக்கு வந்துடும், அதிமுகவுக்கு வந்துடும். அதே போல பாமக இருக்கிறதுனால வன்னியர் வாக்குகளும் வந்துடும். எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய 3 வேட்பாளர்களை நாம எடுத்துக்கணும். அதாவது தாவேகா, அதே போல திமுக, இன்னொருத்தவங்க நாம் தமிழர். சோ இந்த 3 வேட்பாளர்களும் பாத்தீங்கன்னா மூப்பனார் சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால அந்த திருமானூர் பகுதியில இருக்கக்கூடிய மூப்பனார் வாக்குகள் என்பது 3ஆக பிரியும். அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா உடையார் வாக்குகள் அப்படியே இவருக்கு போறதுனால இவருக்கு தான் பிளஸ். யாரு? ராஜேந்திரனுக்கு தான் இங்க பிளஸ். இன்னும் சொல்ல போனா மூப்பனார் சமூகத்தை சேர்ந்தவங்களே ராஜேந்திரனுக்கு தான் போடுவாங்க. இந்த அரியலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பட்டியல் சமுதாய மக்களினுடைய வாக்குகள் கொஞ்சம் குறைவு தான். அதுலயும் விஜய் கை வைக்கிறாருங்க. சோ நாம இந்த உடையார் வாக்குகள் எப்படி போகும், வன்னியர் வாக்குகள் எப்படி போகும், அதே போல அரியலூர் டவுன்ல முதலியார்கள் அதிகம். இந்த முதலியார் வாக்குகள் எப்படி போகுங்கிறதெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு தெரியும். முதலியார் வாக்குகள் பேசிக்கா திமுகவுக்கு போகும். ஆனா பட்டியல் சமுதாய வாக்குகளை பொறுத்துதான் திமுகவினுடைய வெற்றி அப்படிங்கிறது இந்த தொகுதியில இருக்கு. அதன்படி பாத்தீங்கன்னா பட்டியல் சமுதாய மக்கள்கிட்ட நாம பேசும் பொழுது அதுல குறிப்பாக பெண்கள் எல்லாம் நாங்க விஜய்க்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொன்னதை வச்சு நாம சொல்றோம். ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் பட்டியல் சமுதாய பெண்கள்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 100க்கு 40 பேர் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. அதுலயும் இல்லாம பணம் விளையாண்டுருக்கு, பணம் நல்லாவே விளையாண்டுருக்கு, பணமும் கொடுத்துருக்குறாங்க. ஆனா ஒரு சில இடங்கள்ல ஒரு சில ஒன்றியங்கள்ல திமுக சார்பாக கொடுக்கப்பட்ட பணம் மக்கள்கிட்ட போய் சேரல. இது ஸ்டாலின் தலைமை வரைக்கும் போனதா அந்த ஊர்ல பேசிக்கிறாங்க. அதாவது எப்படின்னா கொடுக்க சொல்லி கொடுத்துட்டாங்க. பட் அந்த கீழ்மட்ட நிர்வாகிகள் இதான் சான்ஸ், நம்ம கட்சி ஆட்சிக்கு வராது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ கொடுத்த அமௌண்ட்டை அடிச்சுட்டு
பாதி ஏரியாவுக்கு வந்து கொடுக்கவே இல்லை. ஒரு 100 பேருக்கு கொடுக்க சொல்லி அமௌண்ட் கொடுத்தா அதுல ஒரு 50 பேருக்கு தான் அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 50 பேருக்கான அமௌண்ட்டை வந்து இந்த கீழ்மட்ட நிர்வாகிகள் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளைண்டா இருக்கு திமுகவுல நான் சொல்றது. சோ அதனால வந்து திமுகவுக்கு பின்னடைவு தான். இந்த தொகுதியை வந்து நம்ம கண்ணை மூடிக்கிட்டு சொல்லிடலாம். ராஜேந்திரன் தான் வெற்றி, அதுல மாற்று கருத்தே இல்லை. இப்போ முதற்கட்ட கள ஆய்வுல நீங்க ராஜேந்திரனுக்கு வெற்றி முன்னிலை அப்படின்னு சொன்னது எதனாலன்னா, சின்னப்பா மதிமுக கட்சியை சார்ந்தவர் 2021 போட்டி போட்டாரு. அதற்கு பிறகு அவர் தொகுதி பக்கமே வரல. அவர் மீண்டும் நிறுத்தப்பட்டா திமுக காரங்களே அவரோட வேலை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டெல்லாம் சொன்னீங்க. நீங்க சொன்ன அந்த கருத்து வந்து யாருக்கு எட்டுனுச்சோ இல்லையோ, நம்ம அப்பாவுக்கு காதுல விழுந்திருக்குது. அவர் உடனே ஆளையை மாத்திட்டாரு. லதா பாலு அப்படின்னு நேரடியாக திமுக தான் களம் காணுது. அப்படிங்கிறப்போ ஒரு டஃப் ஃபைட்டு தானே இருக்கும். அவ்வளோ ஈஸியா அவரால் தாமரை ராஜேந்திரனால் வெற்றி பெற்று விட முடியுமா? இல்ல, டஃப் ஃபைட் வந்து இந்த தடவை இருக்க வாய்ப்பு இல்ல. லதா பாலு வந்து அந்த அளவுக்கு பிரபலமான ஒரு ஆள் கிடையாது. இல்ல, இப்ப நீங்க வந்து இப்ப தாமரை ராஜேந்திரன் அளவுக்கு இவங்க பிரபலம் கிடையாது. இப்ப இதுவே வந்து அரியலூர் தொகுதியில சிவசங்கர் நின்னாரு, ஆப்போசிட்ல தாமரை ராஜேந்திரன் நிக்கிறாரு அப்படின்னா 2 பேரும் பிரபலமானவங்க. அந்த இடத்துல வந்து யாரு வெற்றின்னு கணிக்க முடியாது. ஆனா அரியலூரை பொறுத்த வரைக்கும் அந்த எதிர் வேட்பாளர் அவங்க வந்து அந்த அளவுக்கு பிரபலம் இல்லாத ஒரு வேட்பாளர். அதனால வந்து தாமரை ராஜேந்திரனுக்கு தான் இந்த தடவை சாத்தியம் இருக்கு. தாவேக்கா இங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் ஓட்டுவாங்க? தாவேக்காவை பொறுத்தவரையும் அவங்களுடைய ஓட் பேங்க் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பட்டியல் சமுதாய இளைஞர்கள், அதே போல மற்ற சமுதாயத்துல ஒரு 25 வயசுக்குள்ள இருக்கிற முதல் தலைமுறை வாக்காளர்கள், ஒரு 30 வயசு, ஒரு 32 வரைக்கும் எடுத்துக்கலாம். உடையார் சமூகத்திலேயே வந்து விஜய் ரசிகர்களும் இருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாம் நம்ம போய் கேட்டோம், என்ன வந்து நீங்க எப்படி ராஜேந்திரனுக்கு தான் ஓட்டு போடுவீங்களா இல்ல இவருக்கு தாவேக்காவுக்கு போடுவீங்களான்னு கேட்டா, இல்ல நாங்க தாவேக்காவுக்கு தான் போடுவோம், நாங்க விஜய் ரசிகர்கள் அப்படின்ட்டாங்க. இன்னும் சொல்ல போனா ஏடிஎம்கே கூட்டணிக்கு வாக்களிக்கக்கூடிய இளைஞர்களும் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அதாவது நான் சொல்றது வந்து 30 வயசுக்கு கீழே இருக்கிற கேட்டகிரி, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸா இருக்கட்டும் இல்ல செகண்ட் டைம் ஓட்டர்ஸா இருக்கட்டும் இவங்க. அதே போல வந்து பட்டியல் சமுதாய வாக்குகள்ல பெரிய அளவுல மாற்றம் இந்த தடவை இருக்கு. விசிகாவுக்கு முழுசா போய் சேரல, அதாவது திமுகவுக்கு முழுசா போய் சேரலங்கிறது தெளிவா தெரியுது. இளைஞர்கள் போகலனாலும் 30 வயசுக்கு மேல இருக்கிற பட்டியல் சமுதாய பெண்களின் வாக்குகளும் கணிசமா விஜய் பக்கம் போயிருக்கு. ஆனா 30 வயசுக்கு மேல இருக்கிற பட்டியல் சமுதாய ஆண்கள் விஜய்க்கு ஓட்டு போடல. அவங்க வந்து தெளிவா இருந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஆனா பர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா இங்க அரியலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு 10,000 வாக்குகள் எதிர்பார்க்கலாம் விஜய்க்கு. நான் சொல்றது வந்து ஒரு தோராய கணக்கு தான், சரிங்களா? நான் சொல்றது பட்டியல் சமுதாய வாக்குகள் பிளஸ் அந்த இளைஞர் வாக்குகளை வச்சு நான் சொல்றேன். சோ பொதுவா எல்லாரும் என்ன சொல்றாங்க, 30,000 வரைக்கும் வாங்குவாருங்க விஜய் அப்படின்றாங்க. பட் அரியலூர்ல அது சாத்தியமான்னு எனக்கு தெரியல. பாப்போம், ஒரு 10,000ல இருந்து 30,000த்துக்குள்ள விஜய் வந்து வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறைஞ்சபட்சம் 10,000, மேக்சிமம் 30,000. ஸோ உங்களை பொறுத்தளவு ஒரு மிக திட்டமாகவே சொல்லிடலாம், தாமரை எஸ் ராஜேந்திரன் தான் அரியலூர் சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி பெறுகிறார். நிச்சயமாக அவர் தான். ஸ்ரீ டிவியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு என்ன சொல்கிறது என்றால், அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரியலூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக கண்டிப்பாக வெற்றி பெறுகிறது அப்படிங்கிறது தெரியுது. கள ஆய்வில் ஈடுபட்ட பிரகாஷ் அவர்கள் தீர்க்கமாக சொல்றார். காரணம், இங்கே பெரிய அளவு தாவேக்காவுடைய தாக்கம் அனைத்து மட்டங்களிலும் இல்லை, ஆனால் குறிப்பாக பட்டியல் சமுதாயத்தினரே மிகப்பெரிய தாக்கம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 40% வாக்குகள் அங்கிருந்து தாவேக்காவிற்கு போவதற்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அப்படியே முழுசாக வந்து திமுகவுக்கு அவங்களுக்கு ஆதரவாக அவங்களுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வாக்கு போகலை அப்படிங்கிறதும், திமுக, நாம் தமிழர் கட்சி மற்றும் தாவேக்கா இந்த வேட்பாளர்கள் அனைவரும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது அதிமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ். என்னென்னா, உடையார் சமுதாய வாக்குகள் மொத்தமாக விழப்போகிறது அப்படிங்கிறதையும் தாண்டி மற்ற சமுதாயம், குறிப்பாக அங்கு வன்னியர் சமுதாயம் அதிகமாக அவங்களும் இருக்கிறதுனால, பாமக கூட்டணியில் அதிமுக கூட்டணியில் இருப்பதும் அந்த வாக்குகளும் இங்கே வருவதனால எளிதாக தாமரை எஸ் ராஜேந்திரன் வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிறது தான். போன முறை சின்னப்பாவிடம் அவர் தோத்தது வந்து 3234 வாக்குகள் வித்தியாசம்தான், மிக குறைந்த இந்த வித்தியாசம்தான். அப்படிங்கிறப்ப இந்த முறை அவர் எளிதாக கடந்து விடுவார் அப்படிங்கிறது நம்முடைய கருத்து கணிப்பு சொல்லுது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.